என்ன சொல்றதுனே தெரியல. இந்த 200 ஓபிஸ்க்கு எந்த விஷயத்துக்கு முட்டு கொடுக்கணும், எதுக்கு முட்டு கொடுக்க கூடாதுன்ற கூட தெரியாம இருக்காங்க. அந்த வகையில எங்க அக்கா ஜூலியை செப்பரேட்டா கிளாஸுக்கு அனுப்பி படி வைக்கணும் போல. அக்கா இதுதான் முட்டு கொடுக்கணும், இதுதான் முட்டு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு. இதுல ஒரு மேட்ரு ஒன்று போட்டிருந்தீங்க. இந்த மார்க்கேனியன்ற ஒரு பைத்தியகாரன் ஒருத்தன் வந்து இருக்கான் அப்படின்னு ஒன்னே. பைத்தியகாரனா என்னது? ஒரு எம்எல்ஏவை பார்த்து பைத்தியகாரன் சொல்லுவியா? உடனே உங்களுக்கு மூக்கு வேர்க்கும். அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்க தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவரை வந்து நீங்கள் சட்டசபைக்கு வந்து உங்க முதுகெலும்பை உடைச்சிருவேன் அப்படின்ட்டு ஒரு உரிமையில் அவர் இஷ்டத்துக்கு பேசுறதுல எந்த வகையில் நியாயம் தெரியல. ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் வந்து முட்டு கொடுக்கக்கூடாது. இது நீங்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கணும். எங்களோட டிவிக்கு சேர்ந்த ஒருத்தர் போன வாரம் லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எந்த ஒரு டிவிக்கு சப்போர்ட்டரும் யாரும் சப்போர்ட் பண்ணவே கிடையாது. அரெஸ்ட் பண்ணணும் தான் நாங்களும் பேசியிருந்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்களா இல்லைன்னு தெரியல. நாங்கள் எந்த அளவுக்கு நடுநிலையாக இருக்குன்றதுக்கு அது ஒன்னே சாட்சி. ஆனால் நீங்கள் எதுக்கு முட்டு கொடுக்கணும், எதுக்கு முட்டு கொடுக்க கூடாதுன்னு கூட தெரியாமல் துட்டு கொடுக்குறவனுக்கோசம் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இதுதான் புரியவே இல்லை. எனக்கு இதில் வேற ஸ்டோரியில் கெத்தாக போட்டிருக்கீங்க டிவிக்கே ஃபெயில்ஸ். என்னத்தை சொல்கிறது உங்களுக்குலாம்? வயிற்றுக்கு சோறுன்னு ஒன்று தின்னா தெரியும், வேற எதுனா தின்னா எப்படி புரியும்?